Hi friends, welcome back to my channel JV's Creative Home. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நான் ரீசன்ட்டா purplle.comல வந்து சில ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் வந்து மொத்தம் ஒரு 9 ப்ராடக்ட் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த 9 ப்ராடக்ட்டுமே எனக்கு ஒரே பாக்ஸாக வரல. ஸோ 2 பாக்ஸாக பிரிஞ்சு வந்ததுனால நான் 2 பார்ட் வீடியோவாக போட போகிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்ததில் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட கைண்ட்லி அண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸுக்கு மேலே இருக்க கவரெல்லாம் பிரிச்சுக்கிறேன். வந்து சும்மா நம்ம இழுத்தாலே வந்து அந்த மேலே இருக்க கவர் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இருக்க பில்லை எடுத்துகிட்டு மேலே வந்து பர்பிள்ன்ற லேபிளை வந்து நம்ம நைஃப் வச்சு கீறணும்னா ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம். ஸோ எப்போயுமே வந்து ஒரு நைஃப் வச்சு நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சிஸ்டரை விட நைஃப் வந்து என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா பர்பிள்லேருந்து நான் ஆர்டர் பண்ணல. அந்த 6 ப்ராடக்டோட பில் இது. ஸோ ஷிப்மெண்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன ரேட், அப்புறம் ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நான் வந்து பில்லை கொஞ்சம் கிட்டக்க காமிக்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக உங்களுக்கு காமிக்கும்போது நான் வந்து மேலே வந்து டிஸ்பிளேயில் வந்து ஸ்க்ரீனில் வந்து அதோட எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் வரா மாதிரி பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கொஞ்சம் சொல்ல முடியாது. ஸோ வாங்க பாக்ஸை பிரிச்சிடலாம். சொன்ன மாதிரி ஈஸியாக ஒரு லைன் போட்டாலே அந்த செலோ டேப் வந்து பிரிஞ்சுக்கும். நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 சைடு 2 இழுத்து விட்டோம்னா பாக்ஸ் அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பபுள் ரேப் பண்ணி வந்திருக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே. எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பபுள் ரேப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில ப்ராடக்ட் வந்து தனித்தனியாக பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட் வந்து 2 சேர்த்து பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த பபுள் ரேப்புக்குள்ளே இருந்து நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து பபுள் ரேப்லேருந்து ப்ராடக்ட்ஸை பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பிரித்த பபுள் ரேப்லேருந்து ஒரு 3 ப்ராடக்ட் சேர்த்த மாதிரி பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ஒரே ஒரு பபுள் ரேப் தான், அதாவது காம்பேக்ட் பவுடர் மட்டும் இருந்தது. அடுத்த பபுள் ரேப் பண்ண பேக்கெட்டுக்குள்ளே வந்து 2 ப்ராடக்ட் இருந்தது, அதாவது பாட்டில், அப்புறம் வந்து ஒரு சிசி க்ரீமோட டியூப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து அழகாக நீட்டாக வந்து பபுள் ரேப் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து சேஃபாக வந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே தனித்தனியாக அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாக்மி ஃபேஸ் மேஜிக் ஸ்கின் டிண்ட் சவுல் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 165. இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. ஸோ இதில் இருக்க எம்ஆர்பி ப்ரைஸ் தான் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபர், எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடையாது இந்த ப்ராடக்ட்டை தவிர்த்து. ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கிடையாது, மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ வந்து இது வந்து நல்லா ஆப்டாச்சு, என்னோடய ஸ்கின் கலருக்கு ஆப்டாச்சு. இதோட ஷேடு பார்த்திங்கன்னா பின்னாடி பாட்டில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க நேச்சுரல் பியர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து ஒரு ஆரஞ்சு ஜெல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜெல் வாங்கியிருந்தேன். ஆரஞ்சு ஜெல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து ஆரஞ்சு ஜெல் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ண இதை பற்றின வீடியோஸ் நிறைய வரும். ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹேருக்கும் நம்ம வந்து ஜெல் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஆகும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட எம்ஆர்பி, இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாமே டிஸ்பிளேல தெரியுற மாதிரி காமிக்கிறேன். எல்லாமே சொல்ல முடியாது. சரி வாங்க அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம்.
அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எஸ்கியூலேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பர்பான ஆஃபர்னு பார்த்திங்கன்னா இந்த காம்பேக்ட் பவுடர் தான். 200 சம்திங் என்னவோ வந்தது இது ரேட்டு. 249. இது வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் போக 187 கிட்ட வந்தது. பட் ஒரு 17 கிட்ட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபேஸ் ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த ஷேடு வந்து கரெக்டாக ஆப்ட் ஆச்சு. என்னோடது பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆன் கெஃபைன் 4 அப்படின்ற ஒரு ஷேடு போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த NY பேக் சிசி க்ரீம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போடாத நேரத்தில் வந்து சிசி க்ரீம் அப்ளை பண்ணலான்ற ஒரு இதுக்காக வாங்கினேன். சும்மா வெளியே எங்கன்னா போனால் போட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்னால வாங்கினேன். ஃபவுண்டேஷன்லாம் ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படி போனால் போட்டுக்கலான்ற இதில் வாங்கினேன். பட் இதுவுமே வந்து ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் கொடுத்துச்சு எனக்கு. பட் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே உங்கள் ஸ்கின் டோன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகும். நீங்கள் ஸ்கின் டோன் வேறு ஷேட் வேறுன்னு வாங்கினீங்கன்னா கரெக்டாக ஆப்ட் ஆகாது. மூஞ்சி வந்து கருப்பாக காமிக்கும். இது பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் அமெரிக்கானோ அப்படின்ற ஒரு ஷேடு. அடுத்தது பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து ஒரு க்ரீன் ஆப்பிள் க்ளோ டோனர் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. டோனர் வந்து யூஸ் பண்ணது கிடையாது நான் இது வரைக்குமே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். போட்ட கொஞ்ச நாளில் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து எனக்கே ரொம்ப வந்து க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. போடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ஸ்மெல்லும் சரி, இதோட ஒரு குணமும் சரி, என்னை எந்த ஒரு இரிட்டேட்டுக்கும் உள்ளாக்கலை. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா சூப்பராக பிளெண்ட் ஆச்சு. இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ் ஸ்விஸ் லவ்லேருந்து ஒரு சார்கோல் டீடாக்சிஃபையிங் ஃபேஸ் மாஸ்க் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்ல ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஃபஸ்ட் டைம் போடும்போது இந்த மாதிரி சார்கோல் மாஸ்க்லாம் வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. அப்பப்போ தினைக்கெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதோட MRP பார்த்திங்கன்னா 99 அப்படின்னு வந்துருந்தது. ஆஃபர் ப்ரைஸில் 64 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டில் எனக்கு வந்திருந்தது. அதை வந்து ஃபஸ்ட் பார்ட் வீடியோவாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூலாம் வேணும்னா ஜஸ்ட் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்கள் கூட ரிவ்யூவாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.